வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல குவிக்கா பண்ணக்கூடிய பன்னீர் கறி தான் பண்ண போறோம். என்னதான் குவிக்கா பண்ணாலும் தபால சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க இதோட டேஸ்ட். அதாவது நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற மார்னிங்ஸ்ல இந்த மாதிரி பன்னீர் கறியை ஈஸியா பண்ணி லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு அனுப்பிச்சிடலாம். இந்த பன்னீர் கறி நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். அது கடாயில 1-2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போறதுக்காக நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது லைட்டா கலர் மாதிரி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுல 2 வெங்காயத்தை டைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி அரைக்க போறோம், அதனால நீங்க ரஃபா சாப் பண்ணியே சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு நீங்க தக்காளி சேர்த்துக்கணும். 2 வெங்காயம் சேர்த்தீங்கன்னா 4 தக்காளி சேர்த்துக்கணும். காரத்துக்கும் கலருக்கும் நான் 4-5 காஷ்மீரி சிவப்பு மிளகாய் சேர்த்திருக்கேன். 4 தக்காளியை ரஃபா டைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் அண்ட் முஷி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போறோம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி ரிச்சா வரதுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பு இதுலயே சேர்த்துடலாம். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா ஒரு 1 pot டிஷ் மாதிரி தான். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கலாம். கிச்சன் கிங் மசாலா இல்லைன்னா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பொடிகளோட பச்சை வாசனை போனோம் இல்லையா, அதனால ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கனாலே உங்களோட கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடிங்க. உங்களுக்கு பன்னீர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பன்னீருக்கு ஆல்டர்னேட்டிவா சோயா, அதுக்கப்புறமா தோஃபு இல்லைன்னா வெஜ்ஜீஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகி குழஞ்சு போச்சு. 1/2 டீஸ்பூனுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ஸ்வீட்னஸ்க்காகவும் கலருக்காகவும் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்திருக்கேன். டொமேட்டோ கெச்சப் சேர்த்துட்டு இந்த மிக்சரை அப்படியே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதுல க்ரீம் சேர்த்து அரைச்சிக்க போறோம். ஆறுனதுக்கு அப்புறம் தான் க்ரீம் சேர்க்கணும், இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். இப்போ இந்த மிக்சர் ஆறுனதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. உங்ககிட்ட க்ரீம் இல்லைன்னா நீங்க ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்ல ரிச்சாவும் க்ரீமியாவும் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு டேஸ்ட் எல்லாமே நல்லா பேலன்ஸ்டா இருக்கும். எவ்வளோ ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கறியோட பேஸ் ரெடி. அதே கடாயிலே நான் 1-2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம்னா நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டா பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கிறேன். வேற எந்த கரம் மசாலா பொருளும் சேர்க்க போறது இல்லைங்க, வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இந்த பட்டர்லயே ஒரு கேப்சிகமை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகம் பன்னீர் பாத்தீங்கன்னா நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கிரேவி பேஸை கடாயில சேர்த்துட்டு மறக்காம மிக்சி ஜாருமே அலம்பிட்டு அந்த தண்ணியுமே சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். என்னதான் கரம் மசாலா முன்னாடி சேர்த்தாலுமே கடைசியா சேர்க்கும் போது தான் அதோட வாசனை நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே இதுல சேர்த்துக்கிறேன். பன்னீரை ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே சாப் பண்ணிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரேவியில ஃப்ரெஷ் பன்னீர் சேர்க்கும் போது ரொம்பவே சாஃப்டா இருக்கும். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிடும். இந்த மிக்சர் பாத்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் பன்னீரோட கிரேவி பிளெண்ட் ஆகும். ஃபைனலா 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையில வச்சு கிரஷ் பண்ணிட்டு இதுல தூவி விட்டுருங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமா தூவிட்டு நல்லா சூடா சர்வ் பண்ணலாம். ஜீரா ரைஸ், புலாவ், அதுக்கப்புறமா எல்லா ரோட்டி வெரைட்டிஸ் கூடயுமே செம்மையா ஒத்து போகும். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா ஸ்வீட்டாவும் இருக்கும், உப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு, காரம் இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தூவிட்டு டேஸ்ட் பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அப்படியே கலந்துட்டு சர்வ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ரஸ்டிக்கா உங்களுக்கு தாபா ஃபிளேவர் வரணும்னா கொஞ்சமா கறியை ஹீட் பண்ணிட்டு நெய் குத்தி இந்த கிரேவி மேல வச்சு அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மூடி வச்சிடுங்க. உங்களுக்கு அந்த ஸ்மோக்கி ஃபிளேவரோட சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். நல்ல ஒரு தாபா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ரொம்பவே ரிச்சா இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனல்ல இன்னும் எக்கச்சக்கமான சைட் டிஷ் ரெசிபிஸ், ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. டைம் இருக்கிறப்ப அதையுமே செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Thanks for watching.